அடுத்து உங்கள் மனசாட்சிக்கிட்ட உங்களை நீங்களே அடிச்சுக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்துக்காக? ஒரு மாத்திரை கம்பெனியில் வேலை பார்த்து அதுக்கப்புறம் ஒரு அதிகாரம் ஒட்டியா இன்ஜினியரிங் 2வது வருஷம் போய் மேக்ஸ் 1 எக்ஸாமை படுத்துட்டு எழுதுன ஒரு ஆள் நீ தான். இந்த சமநிலை தவறாமல் நீ இருக்கல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கேங்க பிடிச்சிங்க இந்த செக்மெண்ட்லாம் வேற லெவலில் இருக்குது. நீ கண்ணாடியில் போய் இனிமேல் கண்ணாடியில் போய் இதுதான் பேச்சேன். அதை பார்ப்போம் பேசுவோம், ஆனால் பேசுறது நல்லா இருக்கு. அதாவது என்னுடைய கடைசி நாட்கள் கடைசி தருணங்கள் கூட இட் ஷுட் பி சினிமாவில் நம்ம இருக்கணும். ஸோ மை லாஸ்ட் ஆக்ட் ஷுட் பி மை லாஸ்ட் மை டெத் இஸ் மை லாஸ்ட் ஆக்ட் ஆஃப் மை லாஸ்ட் சீன். அந்த மாதிரி இருக்கும். அடுத்த செக்மெண்ட் வந்து 5 seconds ஆர் யூ ரெடி? ஓகே, இது என்னன்னா 5 seconds உங்களுக்கு நான் டைம் தருவேன். ஒரே ஒரு கொஸ்டின் கேட்பேன், நீங்கள் வந்து அதுக்கு 3 ஆன்சர் ரேப்பிடாக சொல்லணும். ஓகேவா? கொஞ்சம் குயிக்காக சொல்லணும். 5 secondsக்குள்ளே சொல்லலாம். ஓகே, ரெடி? ரெடியா? ரெடி. எஸ். சக்திவேல். ஒரு கஷ்டத்துலேருந்து நான் வந்து மீண்டு வந்த ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் மென்டலி. அப்புறம் வந்து நான் நிறைய கற்றுக்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட்டு, இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்டு. அப்புறம் என்ன? ஓகே, 3 ஆன்சர் வந்துருச்சு. பெஸ்ட் ஆன்சர்னா? பெஸ்ட் ஆன்சர்னா என்னோட என்ன சொல்கிறது, அதான் ஒரு மீண்டு வர்றதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு கம்பேக் ப்ராஜெக்ட். சூப்பர், இதுதான் நச்சு பதில். ஓகே, நெக்ஸ்ட் பிரவீன் குமார். என்னது? என்ன பத்தி? அடுத்த கேள்வி பிரவீன் குமார் பற்றி 3 ஆன்சர். ரன் த்ரூ பண்ணிக்கலாம். பிரவீன் ஆதித்யா, பிரவீன் குமார் போயிட்டேன். அதுக்கு இருக்கு, செக் இருக்கு. அச்சோ, ரெடியா? செகண்ட் பிரவீன் குமார். ஹானஸ்ட், ரொம்ப ஹானஸ்டாக இருப்பேன், ஜென்யூனாக இருப்பேன். அட் தி சேம் டைம் ஐ எம் வெரி அரகண்ட். அப்புறம் என்ன சொல்கிறது, எமோஷனல். 3 ஆன்சர் வந்துருச்சு. இதில் பெஸ்ட் ஆஃப் ஒன்னா ஜென்யூன். சூப்பர். அடுத்து பிரவீன் ஆதித்யா. அதாவது ஒரு பொறுப்புள்ள ஒரு அப்பா, அன்பான கணவர், ஒரு பொறுப்பான சிட்டிசன். சூப்பர். எப்படி வச்சிங்க பார்த்தீங்களா செக்கு? இதுக்கு நான் பின்னாடி வரேன். ஏன் பிரவீன் குமார்னு, ஏன் பிரவீன் ஆதித்யா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பிரவீன் ஆதித்யா தானே உங்கள் பேர்? ஆமாம். ஃபஸ்ட்டு பிரவீன் குமார். ஸ்கூல். நெக்ஸ்ட் ஸ்கூல்னா தி பெஸ்ட் மை லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப கோல்டன் டேஸ்னால் அதுதான். வாழ்க்கைனா என்னென்னு கற்றுக்கிட்ட ஒரு இடம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னங்கிறது நான் கற்றுக்கிட்ட இடம் வந்து ஸ்கூல் தான். லவ் ஒவ்வொருத்தரும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய விஷயம். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப பியூரான லவ் கிடைக்கிறதுங்கிறது இட்ஸ் அ கிரேட் பிளெஸ்ஸிங். அண்ட் வித்தவுட் லவ், if you don't fight for your love, then that is not a true love. Nice, good. கோயம்புத்தூர். ஃப்ரெண்ட்ஸ், நேச்சர், அப்புறம் வந்து ரைடு, லாங் ரைடு. நைஸ். சென்னை. கெரியர், லைஃப் லெசன், விடாமுயற்சி, பர்சிவரன்ஸ். சூப்பர். காட். அது ஒரு நம்பிக்கை. அது என்ன சொல்கிறது, எல்லாமே முற்றிலும் நம்பிக்கை, பேஷன்ஸ், ஒரு நிம்மதி, எல்லாமே வந்து கடவுள் தான். ஃபிலிம்ஸ் அது வந்து எனக்கு ஒரு கோட் இருக்குது. அதாவது என்னுடைய கடைசி நாட்கள் கடைசி தருணங்கள் கூட இட் ஷுட் பி சினிமாவில் நம்ம இருக்கணும். ஸோ மை லாஸ்ட் ஆக்ட் ஷுட் பி மை லாஸ்ட் மை டெத் இஸ் மை லாஸ்ட் ஆக்ட் ஆஃப் மை லாஸ்ட் சீன். அந்த மாதிரி இருக்கணும் நினைக்கிறேன் ஃபிலிம். ஃபிலிம் இஸ் லைக் ஜஸ்ட் ஒரு ரெப்ளிகேஷன் ஆஃப் யுவர் லைஃப், அப்படி தான். அதே மாதிரி ஃபிலிம்
அப்படிங்கிறது வந்து இட் இஸ் என்ன, அது ஒரு ட்ரூத் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இஸ் ட்ரூ ஸ்டோரிஸ். அந்த மாதிரினா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே. மிராக்கிள்ஸ் நம்பினா நடக்கும், நம்பாத போதும் நடக்கும். அதுதான் மிராக்கிள். உங்களுக்கு நடந்த பெஸ்ட் மிராக்கிள் அப்படின்னா என்னோட மனைவி தான். எதிர்பார்க்காத வாழ்க்கை எதையோ நோக்கி போயிட்டு இருக்கும்போது தப்பிச்சிட்டிங்க, இருங்க பாய் உங்களுக்கு ஒரு சூப்பராக ஒன்று வருது அப்படின்னு சொன்னது வந்து உங்களுக்கு பெருசாக கடவுள் வந்து உங்களுக்கு பெருசாக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், ஒன்றும் கவலைப்படாது. பட் வச்சு என்னோட வைஃப். ஓகே, செகண்ட் செக்மெண்ட் முடிஞ்சு. சூப்பர், வேற எல்லாமே தப்பிச்சிட்டிங்க. ஓகே, தேர்ட் செக்மெண்ட் போகலாமா? போகலாம். இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் தேவைப்படுது. சூப்பர். ஓகே, ரெடியா? ரெடி. ஆக்சுவலி இது கண்ணாடி கிடையாது, இது வந்து உங்கள் மனசாட்சி. ஓகே. நம்ம அடுத்த செக்மெண்ட் பேர் நீயாக. ஓகேவா? இப்போ வந்து உங்கள் மனசாட்சி கிட்ட நீங்கள் பேச போகிறீங்க. ஓகே, நான் சில கேள்விகள் கேட்பேன், அதுக்கான விடையை வந்து உங்கள் மனசாட்சிக்கிட்டே நீங்கள் கேட்கலாம். இல்லை ஒரு கேள்வியாக கேட்கலாம், இல்லை ஒரு காமெடி பண்ணலாம், இல்லை திட்டலாம், என்ன வேணால் பண்ணலாம். இது உங்கள் மனசாட்சி. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ரெடி? யா. ஓகே. உங்கள் மனசாட்சிக்கிட்ட நீங்கள் சாரி சொல்லணும்னா எதுக்கு சொல்லுவீங்க? சாரி வந்து என்னென்னா, வீட்டில் அத்தனை பேர் சொன்னாங்க அவன்கிட்ட, ஊருக்கு போகாத, நேரம் சரியில்லை, சுத்தமாக சரியில்லை, ஒரு சின்னதாக ஒரு 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 பரிகாரம் இருக்குது பண்ணிட்டு போனாங்க. அது முக்கியமாக என் மனைவி சொன்னான், பஸ் ஏறும்போது அதை இறங்கிடுடா, ஒரு 4 நாள் கழித்து போனான். வீட்டுக்கு போனேன், அடுத்த நாளே என் கால் 2மே உடஞ்சி, ஒரு 10 ஸ்க்ரூ உனக்கு தேவையா? வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு கூட ஒழுங்காக ஓடி போக முடிய மாட்டேன், அந்தளவுக்கு கால் வலி. சரி, அதோட நீ வந்து பல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டுருக்க, வெரி குட், பார்த்துக்கலாம். ஓகே. சாரி கேட்டுருங்க, உங்கள் மனசாட்சிக்கிட்ட சாரி சொல்லுங்க. சாரி தம்பி, சாரி. ஓகே, பாய். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, உங்கள் மனசாட்சிக்கிட்ட ஒருத்தர் பண்ண துரோகத்தை எப்படி மன்னிக்க சொல்லி தருவீங்க? அதை கண்டுக்காமல், என் மனசாட்சிக்கு ஆல்ரெடி தெரியும் நான் இப்படி தான். அதனால் எப்படின்னா கண்டுக்க மாட்டேன். ஸோ நீ கண்டுக்காமல் தான் இருக்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ என்னென்னா, அதாவது துரோகமாக இருந்தாலும் சரி, ஒரு அவமரியாதையாக இருந்தாலும் சரி, அதை இப்போ நீ எப்படி எடுத்துக்கிற, நான் வந்து எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அந்த பெயினை வந்து படிக்கல்லாக வச்சு நம்ம மூவ் ஆனோம்னா அது வந்து நம்மளோட வெற்றியை நோக்கி போகும். ஸோ நம்மளுடைய பிக்கஸ்ட் ரிவெஞ்சே வந்து என்னென்னா, துரோகம் பண்ணவங்களுக்கும் சரி, நம்மளை பண்ணவங்க பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் என்னென்னா, நம்மளோட ரிவெஞ்ச் தான் பேசணும், நம்ம பேசவே கூடாது. இது உனக்கு நல்லா தெரியும், அதை தினம் நீ அதை யோசிக்கிற. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்களுக்காக நம்ம அதை சொல்லிக்கலாம். ஓகே, சூப்பர். உங்கள் மனசாட்சிக்கிட்ட டே நீ சூப்பர்டா அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லுங்க? அதாவது சில புத்திசாலிகள்லாம் இருப்பாங்க, உனக்கும் தெரியும் அது. அதாவது இது பண்ணால் அவன் ஆஃப் ஆகிடுவான், அது பண்ணால் இவன் அமைதியாகிடுவான், சைக்காலஜிக்கலி அடிக்கலான்னு சொல்லி பண்ணுவாங்க. அது வந்து எப்போவுமே நம்மக்கிட்ட அது வேலைக்கே ஆகாது. அதில் வந்து நான் ஸ்ட்ராங். ஸோ இது எல்லாமே வந்து நான் ரொம்ப நாளாகவே இல்லை, கடந்த ஒரு 1.5 years என்னோடய ஆஃப்டர் மை இன்ஜுரி நான் கற்றுக்கிட்ட, நிறையா புக்கு படிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு விஷயம் வந்து கற்றுக்கிட்டது அதுதான். இவனால் முடியாது, இவன் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு சூப்பராக ஒரு ப்ராஜெக்ட், சக்திவேல் மாதிரி ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்து வீல் சேர்லேருந்து அப்படி ஸ்டிக்லேருந்து திருப்பி வந்து அந்த தார்லேருந்து இறங்கி ஸ்லோ மோஷனில் ப்ரோமோ ரிலீஸ் ஆகும்போது, அப்போ நான் உண்மையிலேயே என் மனசாட்சியை பார்த்து நான் சொல்கிறேன், உண்மையிலேயே நான் உன்னோட ஃபேனாக நான் மாறினேன் அந்த நிமிஷம். சூப்பர். அடுத்து, உங்கள் மனசாட்சிக்கிட்ட உங்களை நீங்களே அடிச்சுக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்துக்காக? என்னத்துக்கு இன்ஜினியரிங், எதுக்கு டிப்ளமா படித்து 1 வருஷம் வந்து பெங்களூரில் போய் ஒரு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு மாத்திரை கம்பெனியில் வேலை பார்த்து, அதுக்கப்புறம் அது வர ஒட்டியா
இன்ஜினியரிங் 2வது வருஷம் போய் மேக்ஸ் 1 மேக்ஸ் 2 மேக்ஸ் 1 எக்ஸாமை படுத்துட்டு எழுதுன ஒரு ஆள் நீ தான். ஏன் படுத்துட்டு எழுதுன இவங்களுக்கு தெரியாது இல்லை. உட்காந்து 10 நாளில் வருஷம் ஃபுல்லாக படிக்காததை 10 நாளில் உட்காந்து படித்தா இடுப்பு வலி வரதானே செய்யும். டாக்டர்கிட்ட போனால் இப்படி படுத்தே இருக்கணுன்ட்டாங்க. பெஞ்சில் படுத்துகிட்டே எக்ஸாம் எழுதி கரெக்டாக ஜஸ்ட் பாஸ் ஆனேன். எதுக்கு இன்ஜினியரிங்? அதுக்கு டேரெக்டாக நீ சினிமா வந்திருக்கலாம். தேவையா? ஏங்க பாய், ரொம்ப தப்புங்க பாய் இது. நைஸ். அடுத்து உங்கள் மனசாட்சி கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னா எதுக்காக தேங்க்ஸ் சொல்லுவீங்க? தேங்க்ஸ் எதுக்குன்னா, இப்போ வரைக்கும் நீ உன்னோட பேஷனை நோக்கி எது நடந்தாலும் இந்த சமநிலை தவறாமல் நீ இருக்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு கணவனா, நல்ல ஒரு பையனா, நல்ல ஒரு பிரதரா, நல்ல ஒரு ஃப்ரெண்டா, இது எல்லாமே இந்த எல்லா ரோலும் நீ வந்து பேலன்ஸ்டாக பண்ணுறல்ல. இன்னும் வந்து உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே டவுன் டு எர்த்தாக, நீ கேஷுவலாக யூ லவ் பீப்புள் அண்ட் நிறைய அன்பு கொடுக்குற ஒரு பர்சனாக நீ இருக்கிறதுனால எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நைஸ். ஓவர். ஓ தேங்க்யூ தேங்க்யூ, சூப்பர். எப்படி எங்கேங்க பிடிச்சிங்க இந்த செக்மெண்ட்லாம்? வேற லெவலில் இருக்குது. நீ கண்ணாடியில் போய் இனிமேல் கண்ணாடியில் போய் இதுதான் பேச்சேன். அதை பார்ப்போம் பேசுவோம், ஆனால் பேசுறது நல்லா இருக்கு இல்லை, ஒரு தெரப்பி மாதிரி இருக்கு இந்த செஷன். இது இன்டர்வியூ மாதிரியே இல்லை. எஸ் எஸ் எஸ். ஓகே, சூப்பராக இருக்கு. நைஸ்.